காலை உணவை பள்ளிகளே வழங்குறதுனால ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுடைய பணிச்சுமை குறைந்திருக்கிறதோட குழந்தைகள் ஸ்கூல்ல வயிறார சாப்பிட்டு இருக்கிறாங்க என்ற நம்பிக்கையும் நிம்மதியும் வருது. அவ்வளவு டிசம்பர் 2023 முதல் டிசம்பர் 2024 வரை அரசு பள்ளிகள்ல குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அதிகரிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ற காலை உணவு திட்டத்தால அட்டெண்டன்ஸும் கூடியிருக்கு. கற்றல் திறன்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு. நோய் தொற்று வாய்ப்புகள் அதுவும் குறைஞ்சிருக்கு. இப்படி நிறைய பாசிட்டிவா இருக்கிறது ஆய்வு மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு திட்டம் மிக சிறப்பா மிக மிக சிறப்பானதா மற்ற மாநிலங்களுக்கும் அதை பார்த்து இன்றைக்கு அதை பின்பற்றுவாங்க. அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பிற நாடுகளுமே கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கனடா போன்ற வளர்ந்த நாடுகள்ல காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. மேலை நாடுகள்ல அவங்களுக்கெல்லாம் முன்னோடியா நாம இதை செயல்படுத்திட்டு வரோம் என்பது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை.